ஓம் நம சிவாய திருஷ்டம்பலம் கைலாயம் சிவசக்தி அவதார் சிவஞானி சிவச்சந்திரன் சுவாமிஜி. ஞான கைலாயம் அகிலிங்க நந்திமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வெளிச்சந்தை பாலக்கோடு தாலுக்கா. அந்த வெள்ளிச்சந்தையிலிருந்து பெங்களூர் பாதையில் செல்ல வேண்டும். சூடப்பட்டி பிக்கநல்லி, அந்த பிக்கநல்லி வழியாக தான் மலைக்கு செல்ல வேண்டும். அந்த மலைக்கு செல்லுகின்ற போது வலதுபுறமாக தேவகிரி மலை என்று இருக்கிறது. அந்த மலை லிங்க மலையாக வடிவம் என் அம்மையப்பன் அமைத்திருப்பார். அதற்கு அடுத்து செல்லுகின்ற போது உயரமாக இன்னொரு மலை தெரியும். அது துருகமலை என்று சொல்வார்கள். அந்த துருகமலை நந்தி வடிவம் போன்றது. சிவதுர்கையாக என் அன்னையும் தந்தையும் கைலாயத்திலிருந்து அங்கே துருகம் அம்மை அவதாரம் மலையாக, சிவன் தேவன் தேவகிரியாக அவதாரம் செய்திருக்கின்றார்கள். எனவே அப்படி அங்கே அந்த மலைகளே லிங்கமாகவும் நந்தியாகவும் அவதாரம் செய்து, அதாவது துர்கை அம்மை மலை வடிவமாக, அதாவது மலையாக இருக்கின்றார். அந்த மலையோட வடிவங்கள் பார்த்தால் நந்தி தோற்றமாக இருக்கும். அப்பன் தேவகிரி என்ற ஒரு லிங்கமலையாக இருக்கின்றார். அதுதான் சுயம்பு மகா தேவகிரி லிங்கேஸ்வரர் என்று அங்கே என் அப்பனுக்கு பெயர் வைத்திருக்கின்றேன். அந்த லிங்கமலைக்கும் அந்த லிங்கமலை மீது வைக்கக்கூடிய லிங்கத்திற்கும் அப்படிதான் பெயர் வைத்திருக்கின்றேன். அங்கே வைக்கக்கூடிய அம்மைக்கு மகாதேவி என்று பெயர் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த லிங்கமலைக்கு ஆப்போசிட்லேயே நந்தி அமர்ந்திருப்பது போன்றிருக்கும். அந்த நந்திமலை மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கங்கை இருக்கும். 150 அடி நீளம் இருக்கும். ஒரு 30 அடிக்கு உள்ளாக அகலம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே அது எப்பொழுதுமே வற்றாத கங்கை. அது கைலாயத்திலே மானசரோவர் என்று ஒரு கங்கை இருக்கிறது. அது அம்மை பார்வதி அன்னை அங்கே நீராடி அப்பனை வழிபடுவாராம். அங்கே ராவணன் நீராடும் குளம் ஒன்று இருக்கிறது. அது குடிக்க முடியாதாம். அந்த தண்ணி கொஞ்சம் உப்பு போன்ற நீராக இருக்குமாம். எனவே ஆனால் இங்கோ பார்த்தால் இங்கு கைலாச கங்கை என்பது மிகப்பெரிய கங்கை. பிறகாக அதிலிருந்து மேலே செல்லுகின்ற போது ஒரு 5-6 கங்கைகள் இருக்கிறது. அது எல்லாற்றுக்கும் பேர் வைத்திருக்கின்றேன். விநாயகர் கங்கை, முருகன் கங்கை, நந்தி கங்கை, சக்தி கங்கை, ஆகாய கங்கை, அப்புறம் ஐயப்பன் கங்கை, இப்படியெல்லாம் அங்கே பெயர் வைத்திருக்கின்றேன். அதிலே சில கங்கைகள் அங்கே கோடைகாலம் வரும்போது வத்தும். அந்த சின்ன சின்ன கங்கையெல்லாம் மேலே இருக்கிறது தீர்த்தங்கள். சக்தி கங்கையும் தண்ணீர் வத்தாது, புரிகிறதா? அங்கே இன்னொன்று நந்தி கங்கையும் இருக்கிறது மேலே. அதுவும் அங்கே வற்றாது. கீழே இருப்பது கைலாச கங்கை. அது ரொம்ப பெரிய கங்கை. அது எப்பொழுதுமே நீர் அதாவது குறையுமே தவிர அது வற்றவே முடியாது, வற்றுவது இல்லை. அது என்றால் கைலாயம் சிவன் சிரசிலே இருக்கக்கூடிய கங்கை. அது அப்படி இருக்கிறது. அந்த கங்கையிலே குளிப்போர் அனைவர்களுக்குமே அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட தோஷங்கள், அந்த அதாவது ஏதாவது பயந்திருப்பது, பேய் பிசாசுகள் போன்றது, இது போன்றதெல்லாம் அங்கே அந்த கங்கையிலே அவருடைய கர்மங்கள் எல்லாம் கழியும். அங்கே கங்கையிலே குளித்து விட்டு வீரபத்திரகாளி வீரபத்திரையன் அம்மையப்பன் இருக்கின்றார்கள். குடிகள் அழிப்பதற்காகவே அந்த அவதாரம் செய்திருக்கின்றார்கள். பிறகு அதற்கு முன்பாகவே கங்கையிலே குளித்து விட்டு இப்பொழுது கங்கையிலே வாசுகி ஆதிசேஷ நாக கங்காதீஸ்வரர் என்று ஒரு லிங்கம் வைத்திருக்கின்றேன். அது இந்த நாகதோஷமெல்லாம் இருக்கும். பெண்களுக்கு திருமணமாகாது, செவ்வாய் தோஷமெல்லாம் சொல்லுவார்கள். என்றால் அடிவன் அவதாரம் செய்ததே இந்த ஜென்மத்திலே என் அம்மையப்பன் கைலாயம் ஆதிசிவன் சக்தி செவ்வாய்க்கிழமை நாட்களிலே தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15/1/2020 அதாவது 15/1/68ஆம் ஆண்டு 1968ஆம் ஆண்டு அடிவன் என் அம்மையப்பன் ஜனனம் எடுத்த நாள் அது. எனவே அந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள், நாகதோஷம் இருப்பவர்கள், திருமண தடையாக இருப்பவர்கள், வியாபார தடையாக, செய்வினையாக பிரச்சனை இருப்பவர்கள் அனைவர்களுமே அங்கே ஞானக்கைலாய மலைக்கு வாருங்கள். அடிவனிடம் ஃபோன் செய்யுங்கள். 9677518561 6380084253 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள். அங்கே அடிவன் பூஜை செய்து தாங்களுக்கு ஆசி வழங்குகின்றேன். உங்களுடைய எந்த விதமான திருமண தடைகள், எத்தனை வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என் அம்மையப்பன் அங்கே அந்த மலையிலே அங்கே தீர்த்து விடுவார்கள். எனவே
தாங்கள் இல்லத்திற்கு அழைத்தாலும் அங்கே வந்து தாங்கள் பூஜை செய்து அங்கே எத்தனை வகையான ஆவிகள் பேய்கள் எது இருந்தாலும் சரி எல்லாமே அங்கேயே தாங்கள் இல்லத்திற்கு வந்து அதை அப்பன் எங்கே வந்தாலும் சரி அங்கே எல்லா விதமான பிரச்சனையுமே தீர்ந்தது என்று முடிவு வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த கங்கையிலே குளித்து விட்டு அந்த கங்கையில் இருக்கக்கூடிய வந்து கங்காதீஸ்வரருக்கு வந்து அங்கே பூஜை செய்ய வேண்டும். செய்துவிட்டு அதன் பிறகாக வந்து மேலே இப்பொழுது வந்து கைலாசநாதர் ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதர் வைக்கப் போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து இப்பொழுது இந்த பௌர்ணமி 21/6/2024 பௌர்ணமிக்கு காசி சென்று அதன் பிறகாக ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. மீதி எல்லா ஜோதிலிங்க ஸ்தலங்கள் அனைத்திற்குமே சென்று அங்கே நம்மையப்பன் புகழை அந்தந்த ஆலயத்திற்கு சென்று அந்தந்த ஆலயத்திலே நம்மையப்பனுடைய திருநாமத்தை வைத்து அப்படியே வந்து நம்மையப்பன் ஞானத்தால் பாடுவார். யாரும் பாடிய பாடலை பாடுவதில்லை என்றால் அந்த காலத்திலே மகான்கள் பாடினார்கள். இந்த யுகத்திலே நம்மையப்பனே கைலை நாயனாகியே கைலாய மாதிசிவசக்தியை அடிவன் அவதாரத்திலே வந்து என் அம்மையப்பன் போல உலகெல்லாம் பாடி என் அம்மையப்பன் அந்த ரகசியங்கள் என்னென்ன இருக்கிறது, மனித வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன இருக்கிறது, மனிதனுடைய இன்பத்துன்பத்திற்கெல்லாம் பொருள் என்ன, மனிதனோட ஜென்மங்களின் பொருள் என்ன, புரியுதா? நம சிவா என்பதன் பொருள் என்ற, ஓம் என்ற பொருள் என்ற, சிவன் என்ற பொருள் என்ன, புரியுதா? அனைத்திற்கும் என் அம்மையப்பன் உலகத்திற்கு அந்த பொருள் கூறி அனைத்து உயிர்களுமே வந்து பாவம் செய்யாமல் பரம்பொருளை வந்து அடைய வேண்டும். அனைத்து புவியிலே குபேர வாழ்வையும் வாழ்ந்துவிட்டு ஆன்மா மீண்டும் என் அம்மையப்பனை அடைவதற்காக என்ன பாதைகள் இருக்கிறது, என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் என் அம்மையப்பன் சொல்வதற்காகவே இந்த யுகம் வந்து அடிவனாக வந்திருக்கின்றார். எனவே 2019 ஆண்டு தான் அடிய ஞானத்திலே நம்மையப்பன் அந்த மலையில் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகாக 2019 ஆண்டு ஞானத்தில் சொன்னதை 2021 ஆண்டு வந்து அங்கே தீபம் வைத்து விட்டோம். முதல் தீபம் திருவண்ணாமலை போன்ற மிகப்பெரிய தீபம். அந்த தீபம் வைத்த பிறகு அதன் பிறகாக 2022 ஆண்டு கிரிவலமும் தொடங்கிவிட்டோம். 2023 ஆண்டு லிங்கமும் வைத்து விட்டோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அற்புதங்களை நம்மையப்பன் செய்து வந்து இப்பொழுது அந்த மலை வந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் திருவண்ணாமலை, இப்போ வெள்ளிகிரிமலை, சருகிரிமலை, பர்வதமலை இது போன்று வந்து மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? அது போன்று மலையாக இப்பொழுது இந்த மலை வந்து என் அம்மையப்பன் அடிவன் அவதாரத்தை உருவாக்கிவிட்டார் இந்த யுகத்தினிலே. அடுத்து இப்பொழுது வந்து மேலே வந்து யமலோகநாதர், குபேர கைலாசநாதர், ஓம் சர்வசக்தி என்ற பெயரிலே வந்து அங்கே மேலே வந்து 2 லிங்கங்களும் ஒரே இடத்துல வைக்கப் போகிறேன். அது அந்த நந்தி மலையிலே நந்தி தலைமீது தான் வைக்கப் போகிறேன். அங்குதான் இந்த லிங்கமும் அங்குதான் வைத்திருந்தோம். பிறகாக அது வந்து ஏனென்றால் குளத்திலே வைக்கக்கூடிய லிங்கம் அது என்றால் கங்காதீஸ்வரர். அது அந்த கங்கையிலே வந்து நம்மையப்பன் வாசிகி நாகமாகவும் ஆதிசேஷன அப்பன் நாகமாகவும் இங்கே இருக்கின்றார். எனவே தான் கங்கையிலே இறங்கக்கூடிய இடத்துல வைத்திருக்கின்றோம். அங்கே குளித்துவிட்டு அப்படியே வந்து குளிப்பதென்றால் வந்து அழுக்கு தேய்க்காமல் கங்கையிலே அப்படியே முழுங்கி எழுந்து வந்து என் அம்மையப்பன் பூஜை செய்ய வேண்டும். அங்கே துணிகளை வந்து அந்த கங்கையிலே விடக்கூடாது. அந்த மலையிலேயே அந்த துணி தாங்கள் போட்டிருக்கக்கூடிய வந்து அந்த துணிகளை அங்கே போடக்கூடாது. தாங்கள் ஒரு பேக்கெட்டில் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் ஊரில் எங்கேயாவது எரித்து விடலாம். இப்படிதான் அந்த மலையிலே அசுத்தமே பண்ணக்கூடாது. தாங்கள் ஒரு காலி பாட்டில் இருந்தால் கூட அதை வந்து தாங்களே மீண்டும் கொண்டு வந்து வெளியே எங்கேயாவது வந்து போட்டு விட வேண்டும். அந்த மலைக்கு வெளியே எங்கேயாவது போட்டு விட வேண்டும். அந்த மலையிலே எந்த விதமான வந்து ஒரு அசுத்தங்களும் பண்ணக்கூடாது. அசுத்தம் என்றால் என்னவென்றால் தாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களை அங்கே வீணாக்கக்கூடாது. பாட்டில்கள், கவர்கள் எல்லாமே அங்கே போடக்கூடாது. என்றால் மலை வந்து பார்த்தால் வந்து அது என் அம்மையப்பன் கைலாச நாயகியே அவதாரம் செய்த மலை அது. அதான் லிங்கமலை நந்திமலையாக உலகில் எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு அதிசய மலை எங்கேயும் கிடையாது. லிங்கம் நந்தியும் ஆப்போசிட் ஆலயத்தில் இருப்பதை போன்று இருக்கும். சில மலைகளெல்லாம் உத்து பார்த்தால் வந்து இது போல தெரியும், நந்தி போல தெரியும், லிங்கம் போல தெரியும் என்று சொல்வார்கள். இங்கே உற்று பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக பார்த்தாலே போதும், அங்கே வந்து அந்த காட்சி தெரியும் என் அம்மையப்பன். அப்பேற்பட்ட மலை இந்த யுகத்திலே என் அம்மையப்பனே இங்கே வந்து இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். என்றால் அடியவன் வந்து சின்ன குழந்தையிலே வந்து அதாவது எப்படி என்றால் குழந்தைகள் வந்து விவரம் வர சொல்வார்கள்ல, அந்த நினைவு வந்த நாளிலிருந்தே என் அம்மா அப்பா என்னை பெற்றவர்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பாலக்கோடு சுகரமில் அருகே புறத்தூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே சின்ன காளி ரத்தினம். என் அப்பா அவதரித்த ஊர் வந்து தும்பலள்ளி, என் தாய் அவதரித்த ஊர் புறத்தூர். பிறகு என் தந்தையெல்லாம் இங்கே புறத்தூருக்கே வந்து விட்டார்கள். அதன் பிறகாக இங்கே இருந்தோம். அடியனும் ஜனனம் எடுத்தது இங்கே தான், புறத்தூரில் தான். சின்ன காளி ரத்தினம் என் தாய் தந்தை. அவர்கள் எனக்கு வந்து நீதி நேர்மைகள், தான தர்மங்கள், நன்மைகள், தீமைகள் அனைத்தும் சொல்லி அனைத்திற்குண்டான பொருளும் சொல்வார்கள். தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம். ஒரு முறை ஒரு குடுபெடுக்கக்காரனுக்கு வந்து ஒரு 25 பைசா கொடுத்தேன். காலையிலே அவன் வந்தான். கொடுத்தோன்னே என் தாய் கேட்டார், என்ன கொடுத்தாய் என்று கேட்டாய். நான் பணம் 25 காசு கொடுத்தேன் என்று சொன்னேன். அது எப்படி என்றால்
குறைந்தபட்சமாக 40 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் சின்ன குழந்தை, இப்பொழுது 56 ஆண்டுகள் ஆகிறது படியனுக்கு. அது என்னுடைய 10 வயதோ இல்லை அதுக்கு உட்பட்ட வயதோ எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த 4 இருக்கு இல்லையா, 25 பைசா, அது எப்போ இருக்கும் அது உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கலாம். அந்த 25 காசு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 1 பைசா 2 பைசா அப்புறம் 3 பைசா இருந்திருக்குது, 5 பைசா இருக்குது இல்லையா, 10 பைசா 20 பைசாலாம் வந்தது அலுமினியத்தில். அந்த பீரியட் சொல்கிறேன் நான். என்னென்னா அப்போ 1 பைசாவெல்லாம் இருந்தது, சிங்கிள் பைசாவெல்லாம் இருந்திருக்குது எனக்கு தெரிந்து. அப்போ 25 பைசா கொடுத்தேன் அந்த குடுகுடுக்காரனுக்கு. அப்போ என் தாய் உள்ளேருந்து கேட்டார், என்ன கொடுத்தா என்று. நான் சொன்னேன் 25 பைசா கொடுத்தேன் அம்மா என்று. அதுக்கு சொன்னார்கள், வேண்டாம் பொறு என்று சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று ஒரு முறத்திலே நெல் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவனிடம். நெல் கொண்டு வந்து கொடுத்து விட்டு அப்புறம் என்னுடைய சொன்னார், அம்மா இந்த நெல்லோடு இன்னொரு வீட்டில் நெல் வாங்கினால் போதும், அவன் குடும்பமே சாப்பாடு சாப்பிடலாம்ப்பா. சாமின்னு தான் சொல்லுவாங்க என்ன எங்கள் அம்மா அப்பா எல்லாமே. அது குழந்தையிலே பிறந்த போதே என்னை சாமி சாமி தான் கொடுவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், தங்கச்சி எல்லாருமே சாமி சாமின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பாலாம். அதுக்கப்புறம் என் அம்மையப்பன் பார்த்தாக்க இந்த யுகத்தில் சிவனே அவதாரம் பண்ணியிருக்கான்றது எப்படி தெரியும் இல்லையா. அது அப்படியே உலகமெல்லாம் அப்படி திரும்ப அந்த யுகமே அப்படியே அந்த என் அம்மையப்பனே அப்படியே சாமியாகவே என் அம்மையப்பன் உலகத்திற்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். என் அம்மையப்பன் அதாவது என்னிடம் யாராவது அவர் பிரச்சனையை கூறினாலும் சரி, அடியவனிடம் ஆசி பெற்றாலும் சரி, அவளுக்கு அனைத்து இடமே என் அம்மையப்பன் தீர்த்து வைக்கின்றார். எனவே அப்படி என் தாய் தந்தை என் அம்மா சொன்னார்கள் எனக்கு. புரிகிறதா? அதன் பிறகாக என் தந்தை சொல்லுகின்ற வார்த்தை ஒன்று என்று அல்ல, எல்லோருமே. என் அம்மா சொல்லுவார்கள், உன்னை நம்பி வந்துவிட்டால் இல்லை என்று சொல்லாமல் அவளுக்கு அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என் தாய். என் தந்தையும் அதே போன்றுதான். புரிகிறதா? எத்தனை வார்த்தையில் என் தந்தை சொல்வதாம், ஒன்று என்று சொல்வதா? என் தந்தை தான் என்னை எனக்கு கண்ணப்ப நாயனார், திருநீலகண்டர், கண்ணப்ப நாயனார், அப்புறம் நந்தனார், இயற்பகை நாயனார் மனைவி தானம் கொடுத்தவர் இயற்பகை நாயனார், கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு கண் கொடுத்தவர் திருக்காலத்தி, இயற்பகை நாயனார் வேதாரண்யம், காவிரி வேதாரண்யம் அது அங்கே. பிறகாக நந்தனார் சிதம்பரம், அவருடைய சிவதுண்டலாம் சொல்வார்கள் எனக்கு. அதன் பிறகாக என்னுடைய அப்பாவின் தாய்மாமா சின்னப்பன் என்று தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் மோதூரில் இருந்தார். அவர் சொந்த ஊர் பன்னந்தூர். பிறகாக மோதூர் விட்டார். அவரிடம் கொண்டு விட்டு அதன் பிறகாக அங்குதான் முதல் லிங்க காட்சியின் அப்பன் கொடுத்தார். ஒரு சின்ன ஆலயம் இருக்குது மோதூரிலே, ஒரு சிவன்லிங்கம், கோபுரம் இல்லாத மண்டபம். அங்குதான் என் அம்மையப்பன் முதலில் லிங்க காட்சி கொடுத்து ஞானத்திலே அமர்ந்து அந்த 9வது படித்த பருவம் அது, 4வது படித்த டைம் அது. அந்த 9 ஆண்டுகளுக்குள்ளவே எனக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்து என் அம்மையப்பன் பார்த்தால் உலகமே என் அம்மையப்பனுடைய சிந்தனை மயமாக ஆகிவிட்டது, சிவமயமாக ஆகிவிட்டது. எனவே அதன் பிறகாக தான் உலகெல்லாம் சென்று எத்தனையோ அற்புதங்கள். பெங்களூரில் பெருமாள் சிலையெல்லாம் பணம் இல்லாமல் இருந்தது, அதையெல்லாம் என் அம்மையப்பன் சென்று அங்கே பணம் வர வைத்து அதை எடுத்து தூக்கி நிப்பாட்டியதும் என் முன்பு தான் நிப்பாட்டி வந்திருக்கின்றேன். ஆதிசேஷனைக்கும் பூஜை செய்து, பெருமாள் சிலைக்கும் பூஜை செய்து, தூக்கி நிப்பாட்டுக்கும் பூஜை செய்து என்னுடைய முன்பு இது வைத்து, இப்பொழுது படிக்கட்டு கட்டுவதற்காகவும் ஜனவரி மாதம் ஜனவரி 1 இல்லையா, ஜனவரி 16/1/2024 ஆண்டும் சென்று படிக்கட்டு கட்டுவதற்காக பணம் வருவதற்கு அதுக்கு ஒரு முறை பூஜை செய்து விட்டு வந்தேன். 2022ஆம் ஆண்டு 17ஆம் தேதி மார்ச் பெருமாளுக்கு சிலைக்கு பணமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அடியன் அழைத்து சென்றிருந்தார்கள். அதன் பிறகாக பணம் இல்லாமல் அந்த ஐயா அடியன் காலில் விழுந்து கை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். பணமில்லை, வேலை அப்படியே நிற்கிற சுவாமி என்று. அப்பொழுது சொன்னேன், குபேரேஸ்வரன் வந்திருக்கின்றேன், பணம் இந்த பெருமாள் சிலை முடியும் வரைக்கும் பணத்துக்கு தடை இருக்காது, தைரியமாக இருங்கள் என்று. அந்த தைரியதானே என்னிடம் இல்லை என்று சொல்கிறார் அவர். அதற்கு ஒரு முறை, தைரியத்திற்கு ஒரு முறை அவர் காசு வழங்கினேன். இன்று முதல் உங்களுக்கு பயமே வராது என்று. அப்படி ஒன்றென்று இல்லை, அது அவரிடம் சென்று கேட்டால் தான் நமச்சிவாயம் என்னவெல்லாம் சொன்னார் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். புரிகிறதா? எனவே அப்படி என் அம்மையப்படி செய்த ஒன்றென்று இல்லை. இங்கே பாலக்கோட்டிலே செங்கோடுப்பட்டி ஆலயம், மாரியம்மன் ஆலயம், அங்கே ஒரு விநாயகர் கோயில், அதெல்லாம் பணம் இல்லாமல் நின்று விட்டிருந்தது. அதற்கும் என்னை பாலக்கோட்டிலே ஒரு துரை என்று அவர் ஹெச்ஆர்என்சியில் இருக்கின்றார். அவர் தான் அடியனை அழைத்து சென்றார். சுவாமிஜி, இந்த மாதிரி கோயில் பல வருடங்களாக நிற்கிறது, தாங்கள் வந்தால்தான் அந்த கோயில் நடக்கும் என்று. அன்பிற்காக அங்கு சென்று அங்கே நம்மையப்பன் கருவறையிலே சென்று, மாரியம்மன் கருவறையிலே சென்று அங்கே நம்மையப்பன் சில விஷயங்கள் எல்லாம் செய்து அன்பிற்காக அங்கே அந்த ஆலயம் முடித்து கும்பாபிஷேகம் நடந்தது. சொல்ல முடியாத ஐயா, டைம் இல்லை. அது இன்னும் பெங்களூர்லாம் சென்னை எல்லாமே இருக்குது, அது மாதிரி இருக்குது ஐயா. அப்புறம் பார்த்தா இங்கே இன்னொரு ஆலயம் இங்கே வேளாவளியிலே ஒரு ஆலயம் இருக்கிறது, அமரலிங்கேஸ்வரர் ஆலயம். அங்கும் கும்பாபிஷேகத்துக்கு சென்று அங்கும் சில விஷயங்களை நம்மையப்பன் அங்கும் செய்திருக்கின்றார். அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும்போது
சரிங்களா? எனவே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணனூர் மாரியம்மன் வந்து அங்கே வைக்கின்ற பொழுது வேளாவளியிலே அம்மனை வந்து சிலையை வைப்பதற்கு முன்பாக முதல் பாடல் வந்து கண்ணனூர் மாரியம்மனுக்காக ஒரு பாடல் பாடினேன். பாடி அன்பருக்காக அங்கே வந்து கும்பாபிஷேகமெல்லாம் முடித்துவிட்டு வந்தேன். முடித்துவிட்டு தான் மீண்டும் வந்து பெங்களூர் அழைத்து சென்றார்கள். சென்னையிலே வந்து நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. எனவே அப்படி இருக்குது ஐயா. எனவே ஞானக்கைலாய மலையிலே பார்த்தால் தாங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே வாருங்கள். வந்து பூஜையை செய்துவிட்டு தூய உள்ளத்தோடு தாங்கள் வந்து உங்கள் பணிகளை செய்து கொண்டே இருந்தால் போதும். என் அம்மையப்பன் அடியனுள்ளிருந்து வழங்கும் ஆசையின் விளைவாய் தாங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைத்து விடுவார். அதே போன்று வந்து உங்களுடைய வந்து எல்லா நாட்களுக்கும் அங்கே வரலாம். பர்த்டே, கல்யாண நாட்கள், புரியுதா, திருமண நாட்கள், இல்லை திருமணம் செய்வதும் அங்கேயே செய்து கொள்ளலாம். என்றால் சிவன் சொர்க்குலோகம் என்பது சிவன் தான், கைலாயம் தான் சொர்க்குலோகம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வந்து எல்லாம் சொல்லுவார்கள் சொர்க்கவாசல் துறக்குது என்று பெருமாளை சொல்வார்கள். சொர்க்கம் என்பது பெருமாள் அல்ல, சிவன். கைலாயம் தான் சொர்க்குலோகம், புரியுதா? எனவே அந்த கைலாய மலைக்கு வாருங்கள். கல்யாணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று சொல்வார்கள். எனவே அங்கே ஞான கைலாய மலை வாருங்கள். வந்து திருமணமும் செய்து கொள்ளலாம், புரியுதுங்களா? திருமணத்தை அங்கே தாலி கட்டிவிட்டு கூட தாங்கள் வந்து எங்கேயாவது சென்று வந்து சாப்பிடலாம், ஹோட்டலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லை அங்கேயே மேலேயே வந்து பார்த்தா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், மேலே இடம் இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும். அதே போல் இறந்தவர்களுக்கு வந்து என்ன திதி வேண்டுமானாலும் செய்யலாம், காரியம் செய்து கொள்ளலாம், மொட்டையடித்துக் கொள்ளலாம். மொட்டையடித்தால் கூட அந்த மொட்டையடித்து விட்டு அந்த முடியெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கீழே வெளியிலே போட்டு விட வேண்டும். கங்கையிலே குளித்து விட்டு அங்கே நம்மையப்பனுக்கு கீழே கைலாசனாக நாககாதீஸ்வரர் கைலாசனார் நம்மையப்பன் இருக்கிறார்கள், ஓம் சர்வசக்தி, அங்கே பூஜை செய்து கொள்ளலாம், புரிகிறதா? எனவே அந்த கங்கையையும் அந்த மலையும் எப்பொழுதுமே எந்த குப்பைகளை கொண்டும் அழுக்கு துவைச்சியும் அழுக்கு குளிக்கக்கூடாது. அங்கெல்லாம் முழுகி எழுந்து வந்து அப்படியே வர வேண்டும். ஏன்னால் அந்த தண்ணி தான் எடுத்து கங்கை எடுத்து சிவனுக்கு பூஜை அபிஷேகம் செய்கின்றோம். அப்பேற்பட்ட கங்கை புனித நீர் அது. அங்கு குளித்தாலே போதும், அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் உங்களுக்கு. அது போன்ற நிலை அது, புரிகிறதா? எனவே அடியனிடம் வந்து அங்கே எவரெல்லாம் ஆட்சி பெறுகிறீர்களோ அனைவருக்கே நம்மைப்பன் அனைத்து இட நீக்குவார், இன்பமாய் வாழ வைப்பார். எனவே கண்டிப்பாக அங்கே வாருங்கள். இன்னொன்று, அது வந்து பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து அங்கே இருந்த அந்த மலை அது. அங்கே நிறைய வந்து அந்த கோட்டைகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் அந்த மலை வந்து இது வந்து ஒரு சுற்றுலா தலம் அல்ல, அது பார்வையால் பார்த்துட்டு வருவதல்ல, புண்ணிய ஸ்தலம். அது புண்ணிய சேத்திரம் என்று சொல்வார்கள், புரிகிறதா? அங்கு வந்தாலே மனித நிலையெல்லாம் மாறிவிடும். எத்தனை குடியவனாக இருந்தாலும் அந்த மலைக்கு வந்து விட்டால் அவன் மீண்டும் எப்பொழுது வர வேண்டும், இந்த மலைக்கு நாம் இங்கே இருந்து விடலாம் என்று தான் தோணும். அங்கு அது வந்து ஞான கைலாயம். அங்கு வந்து எவரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அனைவருக்கும் ஞானம் கிடைத்துவிடும். அங்கு வந்து அந்த கங்கையில குளித்துவிட்டு என் அம்மையப்பனுக்கு பூஜை செய்தாலே போதும், அடியோட மாசி பெறுவர்கள் அனைவருக்குமே ஞானம் பிறந்துவிடும். அவர்கள் தப்பே செய்ய மாட்டார்கள் வாழ்வில். அப்படி அவர் ஞான கைலாய மலைக்கு வந்து அடியோட மாசி பெற்று அவளை என் அம்மையப்பனை வழிபட்டு சென்ற பிறகு அவர் எவரெல்லாம் மீண்டும் வந்து அவர் கெட்ட வேலை செய்கிறார்களோ, மற்றவர்களை கெடுக்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக அழிவு கண்டிப்பாக உண்டு. என்றால் கொடியவர்களை எவராலும் திருத்த முடியாது. என்றால் அவர் அழியும் தகுதி அடைந்து விடுகிறார்கள் என்றுதான் பொருளாகும். எனவே வந்துவிட்டால் கண்டிப்பாக யாரும் மற்றவர்களை கெடுக்காமல் இருங்கள். இருந்து அம்மையப்பன் அருள் பெற்று அம்மையப்பன் அகமுறையுங்கள், புரிகிறதா? எனவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அன்னதானம் போட்டு கிரிவலம் செய்கின்றோம். பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை அனைத்து பூஜைகளும் நடக்கிறது. தாங்கள் கைகளால் வந்து பூஜை செய்து கொள்ளலாம். பூஜை பொருளை வாங்கி கொண்டு வந்து உலக நாட்டில் உள்ள அனைத்து அடியார்களும் தங்கள் கைகளாலே பூஜை செய்து கொள்ளலாம், புரிகிறதா? எனவே இதை வந்து இது இன்னார் தான் செய்யணும், இன்னார் தான் செய்யக்கூடாது, ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் சிவனுக்கு பிள்ளைகள் தான். உலகத்திலே மானிடர்கள் தான் வந்து பார்த்தால் ஜாதி மதம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் ஜாதி பெரிது உன் ஜாதி பெரிது என்று சொல்கின்றார் பாமர மூடர்கள், பைத்தியக்கார கொடியவர்கள் எல்லாம். இப்பொழுது கூட எத்தனையோ பேர்கள் சொல்கிறார்கள், எனக்கு இந்த ஜாதியை பார்த்தால் பிடிக்காது, அந்த ஜாதியை பார்த்தால் பிடிக்காது என்று. நீ எந்த ஜாதியடா பாமர மூடனே, சொல். நீ இறந்து விட்டால் உன்னை என்ன வந்து அப்படியே சும்மா வானத்திலே அப்படியே அந்தரத்திலே கட்டி தொங்க விடுகிறார்களா? கீழ் ஜாதி என்று சொல்கிறாயே, அந்த பறையன் உன்னை வந்து குழி நோண்டி புதைக்காவிட்டால் நீ வந்து மேலே நாத்தம் நாறி விடுவாய். அந்த பறையன் உன்னை வந்து பார்த்தா தீ வச்சு எரிக்காவிட்டால், வெட்டியான வேலை செய்யாவிட்டால் உன் குடும்பமெல்லாம் வந்து பிண நாத்தத்தால் தாங்க முடியாது. யார் உன்னை அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, உற்றார் உறவினர்கள் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேர்களுமே வந்து பார்த்தால் நீ இறந்த பிறகு உன் தேகத்தை விட்டு ஜீவன் பிரிந்த பிறகு அந்த பிணத்தை பார்த்து விட்டு எல்லாருமே வந்து பார்த்தா தங்கி எங்காவது கொண்டு போய் எரித்து தூக்கி விசாட்டி விடுவார்கள். இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாரும் வந்து அப்பன் அம்மா உறவுமுறைகள். அதை வந்து எரித்து தாங்களை வந்து அந்த எரிந்து அந்த மானிட தேகத்தை வந்து புனிதப்படுத்துவர்கள் வந்து பறையர்கள் தான்.
அந்த அமட்டன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவன் இல்லாவிட்டால் தாங்கள் முடி வெட்டி கொள்ள முடியாது. பைத்தியக்காரர்கள் மாதிரி இருப்பீர்கள். புரிகிறதா? வண்ணான் என்று இருக்கின்றான். அந்த வண்ணான் இல்லை என்றால் தாங்கள் முழுமையான ஆடை உடுத்தி கொள்ள முடியாது. மனிதன் செத்த பிறகு வண்ணான் தேவைப்படுகிறது, அமட்டன் தேவைப்படுகிறது, பறையன் தேவைப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எந்த மதமும் உயர்ந்த மதம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் அனைவருக்குமே இந்த 3 பேர்கள் இருந்தால் மட்டும்தான் தாங்கள் அந்த பணம் சுடுகாடு போய் சேரும். இல்லை என்றால் தாங்கள் பார்த்தா சுடுகாடு போய் சேர முடியாது. சுடுகாடு போய் எரிச்சாலும் சரி, தாங்களுடைய ஆன்மா முழுமையை பெறாது. புரிகிறதா? கருமத்தை தான் அடைந்து விடுவீர்கள். அப்படி இருக்கிறது இந்த ஜாதிகள் எல்லாம். இதில் உயர்ந்த ஜாதி எது? எந்த ஜாதிக்காரன் உயர்ந்தவன்? இதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் யார் உயர்ந்தவர்கள் சொல்லுங்கள். எந்த ஜாதிக்காரனை கீழ் ஜாதி என்று சொல்லுகிறீர்களோ அவர்கள்தான் உயர்ந்த ஜாதி. யார் உயர்ந்த ஜாதி என்று சொல்கிறீர்கள் அவர்கள்தான் தாழ்ந்த ஜாதி. இவைகளிலே எவன் ஒருவன் கொடுக்கின்றானோ அவன்தான் உயர்ந்தவன். எவன் ஒருவன் யாசகம் பெறுகின்றானோ அவன்தான் தாழ்ந்தவன். எவன் ஒருவன் தூயுள்ளத்தோடு சிவனை வழிபடுகிறானோ அவன்தான் உலகிலே மிகப்பெரியவன். புரிகிறதா? எனவே ஜாதிபதம் என்று பேதம் பார்க்காதீர்கள். புரிகிறதா? என்றால் வெட்டியனாக இருப்பதும் அந்த என் அப்பன் கைலாசநாதன் தான், சிவன் தான். நாதனாக இருப்பதும் சிவன் தான். அந்த வண்ணான் இருக்கின்றானே அவனும் சிவன் தான். அவன்தான் திருவண்ணாமலை. புரிகிறதா? திருவண்ணான் மலை இருக்கிறது அல்லவா? திருவண்ணான் மலை. அது சாதாரண மலை இல்லை, வண்ணானுடைய மலை. அது அந்த மலையில தான் போயிட்டு எல்லாரும் போயிட்டு எப்படின்னா என் குடும்பத்தை காப்பாற்றியும், பொண்டாட்டியை காப்பாற்றியும், புள்ளியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த வண்ணானை தான் வேண்டிட்டு வரீங்க. புரியுறதா? திருவண்ணானை தான் வேண்டிட்டு வரீங்க. புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். எனவே எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது ஐயா. ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம். இந்த ஞானக்கிழமை அம்மையப்ப நகல் பெறுங்கள். அடிவன் உள்ளிருந்து ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம். அதாவது பௌர்ணமி தொடர்ந்து நடக்கிறது. இது யாரெல்லாம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அனைவருமே அதற்கு பொருள் கொடுத்து, இல்லை என்ன வேணாலும் பொருள் கொடுக்கலாம். தாங்களே அங்கே சமையலாம் செய்யலாம். அடியோட கான்டாக்ட் செய்யுங்கள். 9677518561 6380084253 நம்பருக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே அங்கே தொண்டு செய்யுங்க ஐயா. தொண்டு செஞ்சு இன்றைக்கி உலகிலே ஞான கைலாய மலை, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், வெளிச்சந்தை, பாலக்கோடு, இந்த பிக்கலி, இந்த மலைதான் உலகிலே கைலாய மலையாக இருக்கிறது. ஞான கைலாயம் என்று. இப்பேற்பட்ட குளமும் இப்பேற்பட்ட லிங்கமலையும் நந்திமலையும் உலகில் எங்குமே கிடையாது. உலகிலே கைலாய மலைக்கு அடுத்த மலை இந்த மலைதான். பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 மலை இந்த மலைதான். இதை அடிவன் அவதாரத்திலே நம்மையப்பன் இதை செய்து கொண்டிருக்கின்றார். ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய போற்றி. நமசிவாய.